செப்டம்பர் மாத ராசி பலன் 2025 படி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மிதமான பலனை தரும். உங்கள் தொழிலை பொறுத்தவரையில் உங்கள் தொழிலில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். வேலை அழுத்தம் மற்றும் பணியிடத்தில் ஒருவரிடம் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் கடின உழைப்பாளிகள் மற்றும் பொறியியல் துறையுடன் தொடர்புடையவர்கள் சிறப்பான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் மற்றும் பணியிடத்தில் அவர்களின் நிலை வலுவடையவும் வாய்ப்புள்ளது. வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் கிடைக்கும். திருமண உறவுகளில் தீவிரம் இருக்கும். மாத தொடக்கத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதன் பிறகு நிலைமை நன்றாக இருக்கும். காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் மிதமாக இருக்கும். மாதத்தின் முதல் பாதி சாதகமாகவும் பிற்பாதி பலவீனமாகவும் இருக்கலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இது உங்கள் கல்வியில் நல்ல வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளை தரும். ஆரோக்கியத்தின் பார்வையில் மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். ஆனால் சில உடல்நல பிரச்சனைகள் உங்களுக்கு அவ்வப்போது தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். மாதத்தில் ஆரம்ப நிதி விஷயங்களில் சாதகமாக இருக்கும். பிற்பாதியிலும் நிதி ஆதாயம் கிடைக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி நன்மை அடைவீர்கள். குடும்ப வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். மாத தொடக்கத்தில் செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சனி 10ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதாலும் பணியிடத்தில் யாரிடமும் வாக்குவாதம் தகராறு ஏற்பட சூழ்நிலை வரலாம். எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும். இவற்றை கையாண்டால் நல்ல காரியத்தில் வெற்றி கிடைக்கும். மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு முதல் வீட்டில் அமர்ந்து 7வது வீட்டை பார்ப்பார். சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருந்து 7ஆம் வீட்டிலும் செவ்வாய் கிரகம் உங்கள் 7வது வீட்டையும் மாத தொடக்கத்தில் பார்ப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் கூர்மையான புத்திசாலித்தனத்தின் பலனை பெறுவீர்கள். நீங்கள் வெளிநாடு சென்று படிக்க விரும்பினால் உங்கள் விருப்பமும் வேலையுடன் நிறைவேறலாம். அதாவது படித்தவுடன் வேலை கிடைக்கும். உங்கள் உடன் பிறந்தவர்களிடமானது உங்கள் உறவு நன்றாக இருக்கும். அவர்களின் பிரச்சனைகளில் அவர்களுக்கு உதவலாம். சுக்கிர பகவான் 3வது வீட்டில் நுழைவதால் நீங்கள் உங்கள் காதலை ஒரு நண்பரை போல் நடத்துவீர்கள். இது உங்கள் உறவை ஆழமாக்கும் மற்றும் நண்பர்களிடம் உங்கள் உறவிலும் உதவும். செவ்வாய் 5ஆம் வீட்டில் பெயர்ச்சிருப்பதால் இந்த பிரச்சனைகள் குறையும். குருவின் அருளால் உங்கள் உறவு தொடரும். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்கள் உறவில் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் மற்றும் அனைத்து பொறுப்புகளிலும் சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள். இந்த மாதம் நீங்கள் கவனக்குறைவாக அணுகும் முறையை தவிர்க்க வேண்டும் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும்.